ஹலோ வியூவர்ஸ். என்னடா நீ யாருக்கோ ஒருத்தருக்கு ஃபோன் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, யாருக்கோ ஒருத்தருக்கு நான் போடுறேங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோன் போகுது. என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம பாக்கெட்டில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் கால்ஸ் போகிறது சாதாரணமான விஷயம் தான். ஆனால் சில பேருக்கு அது தெரியாமல் போகுது. அதனால ஒரு பெரிய பிரச்சனைனா வருது. இதை ஸ்டாப் பண்ணுறது தான் நம்ம இன்னைக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் எலக்ட்ரோ டாக். இது உங்கள் நான் இப்போ சொல்லிக் கொடுக்க போகிற ஃபீச்சர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா லைக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியாத ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம பாக்கெட். இப்போ என் கை தான் நம்ம பாக்கெட்டுன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ லாக் ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே 2 வாட்டி தேய்ச்சி பார்த்தேன். ஆனால் அந்த ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுது. இந்த மாதிரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஆக்சுவலாக பாக்கெட்டுக்குள்ளே வைக்கும்போது ஒர்க் ஆகக்கூடாது. அந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம ஃபோனில் இருக்குது. சில பேருக்கு தெரியாது, சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி பார்க்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் சர்ச் பண்ணுற இடத்துல பாக்கெட் அப்படின்னு சொல்லி போடுறேன். பாக்கெட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இது ரெட்மி மொபைல். ஸோ பாக்கெட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஒவ்வொரு மொபைலில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், லாக் ஸ்க்ரீன் அப்படின்ற இடத்துல இது பாக்கெட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ ஆக்சுவலாக என்ன நடந்தது, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் கை வைக்கும்போது ஆன் ஆச்சு ஸ்க்ரீன். இப்போ ஒன்று காட்டுது பாருங்கள். என்ன காட்டுது அப்படின்னா, டோன்ட் கவர் த இயர்ஃபோன் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுது. இயர்ஃபோன் ஏரியா எப்போல்லாம் கவர் ஆகிருக்கோ அப்போல்லாம் மொபைல் ஆனே ஆகாது கைஸ். அதாவது ஆன் மட்டும் ஆகாது. அப்போ டிஸ்பிளேல எதனா வேலை செய்யுமா, டச் சென்சார் வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் டச் சென்சார் வேலையே செய்யாது. அந்த இது கையை எடுக்கிற வரையும் வேலை செய்யாது. ஐ மீன் பாக்கெட்லேருந்து வெளியே வர வரையும் மொபைல் வேலை செய்யுது. ஓகே, இது ரெட்மி மொபைல். இப்போ என்னுடைய இன்ஃபினிக்ஸ் மொபைலில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது என்னுடைய மொபைல் கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அதுலேயாவது வேலை செய்யாமல் கொஞ்சம் மாதிரி இருந்தது. இதில் பாருங்கள், தாராளமாக வேலை செய்கிற மாதிரி இருந்தது. சரி, ஓகே. இந்த மாதிரி இருந்ததுன்னா பாக்கெட்டில் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபோன் கால்ஸ் போக தான் செய்யும். ஸோ இதை எப்படி ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ரெட்மி மொபைல். அதில் பாக்கெட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இதில் எந்த மாதிரி மோட் இருக்குன்னா இன்அடாப்டிவ் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம அது உள்ளே போகும்போது லாக் ஸ்க்ரீன் உள்ள இருந்தது. ஆனால் இதில் டிஸ்பிளே உள்ள இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கும். இப்போ உங்கள் மொபைல் விவோ, ஓப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா அது போட்டு அதில் பாக்கெட் மோட் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ நான் இன்அடாப்டிவ் மோடை எனேபிள் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், எனக்கும் அதே காட்டுது. ஆன்டி இன்அடாப்டிவ் மோட். அதாவது இப்போ நான் அவங்க சொல்கிற மாதிரி அந்த 2 பட்டன் அழுத்தினா தான் ஆஃப் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே கைஸ், உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களிடம் இருந்து விடைபெறுவது எலக்ட்ரோ டாக். டாடா, பை பாய். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.